ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவன் பரம சத்குருவிடம் இருந்து ஆசிர்வாதத்தை அடைவதற்கு 5 வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய நாளை இறைவனுடனான சந்திப்பின் முன்னேற்பாடுடன் தொடங்குங்கள். தினமும் காலை நேரங்களில் தன்னை ஒரு அழகான ஆத்மா என்று பாருங்கள். தூய்மையான அமைதி நிறைந்த உலகம் ஆத்ம உலகத்திற்கு பறந்து செல்லுங்கள். பிறகு இறைவனுடைய ஆன்மீக ஒளி மற்றும் சக்தியில் மூழ்கிவிடுங்கள். தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் இந்த அனுபவத்தில் செலவிடுங்கள். இதுதான் இறைவனுடைய அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை திறப்பதற்கும் அடைவதற்குமான சாவியாகும். தன்னைத்தான் தெய்வீகமாகவும் நேர்மறையாகவும் சக்திசாலியாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள். அனைத்து சூழ்நிலைகளிலும் நல்லவைகள் மற்றும் தெய்வீகத்தன்மை நிறைந்தும் சரியாக சிந்தனைகள் செய்தும் உறுதியாக இருப்பவர்தான் முழுமையான மனிதன் ஆவார். இந்த 3 நிலைகளில் முழுமைத்தன்மையை நீங்கள் அனுபவம் செய்யும் பொழுது இறைவன் அவரது அன்பு, மகிழ்ச்சி மற்றும் மரியாதையின் ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைப்பார். மேலும் நீங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணத்திலும் வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். ஆன்மீக ஞானத்தை உங்களது சொந்த தனிப்பட்ட பொக்கிஷமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். தினமும் எவ்வளவு அதிகமாக ஆன்மீக ஞானத்தை கவனிக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக இறைவனுடன் ஆழமான மற்றும் கண்ணுக்கு புலனாகாத பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். ஞானம் இறைவனுடைய பொக்கிஷமாகும். அதில் அவர் நிறைந்திருக்கின்றார். மேலும் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அதை நமக்குள்ளே அவர் நிறைக்கிறார். ஞானம் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை அடைவதற்கான சாவியாகும். இந்த ஞானத்தை நாம் சிந்தனை செய்ய முடியும், பிறரிடம் பங்கிட்டு கொடுக்க முடியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நடைமுறையில் கொண்டு வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எவர் மீதும் செலுத்தும் அன்பை விட இறைவனிடம் அதிக அன்பு செலுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகானவர் மற்றும் தெய்வீகமானவர் இறைவன். எவ்வளவு அதிகமாக அவரிடம் அன்பு வைக்கின்றீர்களோ, மேலும் எவ்வளவு அதிகமாக அவரை உங்கள் கூடவே வைத்து நெருக்கமாக அனுபவம் செய்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியுடனும் லேசாகவும் இருப்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்வீர்கள். அவருடைய சுகமும் ஆசீர்வாதமும் உங்களை ஒரு புதிய மனிதனாக ஆக்கும். நீங்கள் இறைவனுடைய தூய்மையான ஒளியின் கீழ் புன்னகைப்பீர்கள், பேசுவீர்கள், பார்ப்பீர்கள், நடப்பீர்கள், ஒவ்வொரு செயலையும் செய்வீர்கள். நீங்கள் ஒவ்வொரு உறவிலும் இறைவனின் மந்திரத்தை கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் தொடர்பு கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த குழந்தைகள் மற்றும் அவர்கள் தேவதைகள். இறைவன் நம் மீது வைத்திருக்கும் ஆழமான அன்பிற்கு பிரதி உபகாரமாக நாம் நம்முடைய அனைத்து உறவுகளையும் திருப்தியாகவும் இறைவனின் குணமும் நல்லவைகளும் நிறைந்ததாகவும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதை எவ்வளவு அதிகமாக செய்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக இறைவன் நம்மிடம் மகிழ்ச்சி அடைவார். மேலும் நமது மனதிற்கு நிரந்தரமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பார். ஓம் சாந்தி.